வணக்கம். குக் வித் சித்ரா சமையல இன்னைக்கு சமையல் வீடியோங்க. நான் செம்பருத்தி பூ வச்சுங்க ஒரு ஹெல்த்தியான சட்னி அரைச்சிருக்கிறேங்க. நான் இந்த சட்னி வந்து ரொம்ப நல்ல ஃப்ளேவராகவும் இருக்குதுங்க, நல்ல ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்குதுங்க. யாருமே வந்துங்க செம்பருத்தி பூவில் அரைச்சோம்னா இந்த சட்னி சொல்ல முடியாதுங்க, அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க இந்த சட்னிங்க. வாங்க எப்படி செஞ்சுருக்குன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்களா? நான் செம்பருத்தி பூ சட்னிக்கு வந்துங்க நான் ஒரு 8 பூ நான் எடுத்துருக்குறேங்க. நான் இதை நம்ம தண்ணியில் போட்டு கழுவிக்கலாங்களா? இப்போ நம்ம 2 தடவை இதை நம்ம கழுவிக்கிட்டோங்க. நம்ம இப்போ பாருங்க, இந்த மாதிரி இந்த இதழ் மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. நான் இது அப்படியே இருக்கட்டுங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துங்க. இந்த ஃபஸ்ட்டு இந்த செம்பருத்தி பூ போட்டுக்கிறேங்க. அது கூடவேங்க பாருங்க, நான் ஒரு 6-7 பல்லு பூண்டுங்க, ஒரு துண்டு இஞ்சிங்க, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க, தேங்காய் 1 கப்புங்க, இதுக்கு தேவையான சால்ட்டுங்க பாருங்க, ஒரு சின்ன புளியாங்கொட்டச்சோடு வந்து நான் புளி போட்டுக்கிறேங்க. இப்போ இதை நாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இதுலேயே நான் ஒரு 5 வரமிளகாயும் போட்டுக்கிறேங்க. இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. நான் எல்லாமே பச்சையாக தாங்க நான் போட்டு நான் அரைச்சிருக்கிறேங்க. நான் இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. ஒரு வடச்சட்டி வச்சுங்க, எண்ணெய் 2 ஸ்பூன் போட்டுருக்குறேங்க. நான் இப்போ கடுகு போட்டுக்கலாங்க. பாருங்கள், உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பும் போட்டுறேங்க. நான் இப்போ கருவேப்பிலை போட்டு நம்ம அதை சாப் பண்ணிக்கலாங்க. நம்ம இந்த சட்னியில் தாளிச்சதை ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்மளுடைய செம்பருத்தி பூ சட்னிங்க, செம்பருத்தி பூவில் செஞ்ச மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ அருமையாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. கொஞ்சம் இந்த சட்னிக்கு வந்து காரம் அதிகமாக பார்த்துக்குங்க, இப்போ இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், நம்மளுடைய ஒரு ஹெல்த்தியான செம்பருத்தி பூ சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க.